நீங்க யாரு? என்னைய பத்தி என்கிட்ட கேட்டா நான் யாருன்னு என்கிட்ட கேட்கற விட ஊருக்குள்ள என்னைய பத்தி யாருன்னு கேளு. ஏன்னா அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு? வெயில் அடிச்சா கசகசன் இருக்கு, மழை பெஞ்சா நசநசன் இருக்கு, எங்க பார்த்தாலும் பிரச்சனை கொச கொசன் இருக்கு. நடுவர்களே, இந்த வாழ்க்கை பட்டைய கலப்பு தான் உங்களுக்கு நான் கேட்கறேன். ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குப்பா அந்த பேச்சு. நானா சின்ன வயசா இருக்கும்போது என்ன தெரியுமா ஆசைப்பட்டேன்? வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய ஏழைகளுக்கு உதவணும்னு ஆசைப்பட்டேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ஏழை வேற யாருமே இல்லை, நான் தான் அப்படின்னு. என்னையும் சேர்த்துக்கணும். பார்க்கத்தான் புது சட்டை விட்டு நடுவில் உட்காந்துருப்பேன். எல்லா பேமெண்ட்டும் உங்கள்கிட்டயே கொடுத்துட்டு ஷேர் ஆட்டோவில் போகிற வேலையும் நான் தான். ஏன் கை தட்டுதுன்னா பாதி பேமெண்ட் அந்த பிள்ளை தான் வாங்கிட்டு போகுது. 4 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஆகஸ்ட் 3 ஒரு பெரிய கண்டம் நடந்திருக்கணுமே. ஆமாம் சாமி, அன்னைக்கு தான் கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் நான் மனசை தளர்றவே நான் கிடையாது. உண்மையிலேயே நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க, இல்லை உத்தரப்பிரதேச பக்கத்துலேருந்து வந்திருக்கீங்களா சார்? நான் கேட்குறேன். நீ எதையும் கேட்டுப்பாருப்பா. நீ தான் வந்தாலும் கேட்குற. யார் பதில் சொல்கிறா? படார்னு ஒரு பழமொழி சொல்றான்னே, கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். இவரை தம்பியை விட உங்களை ஏன் ரொம்ப பாராட்டுன்னு தெரியுமா? சிங்கம் துரத்துனா நம்ம பிணம் மாதிரி நடிக்கணுமா, யானை துரத்துனா வளைஞ்சு வளைஞ்சு ஓடுற மாதிரி நடிக்கணுமா. ஆனால் எங்கள் ஜோக்குக்கு சிரிக்கிற மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களைத்தான் நான் எப்படி பாராட்டுறேன்னு எனக்கே தெரியும். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சத்யா வழங்கும் லிட்டில் டாக்ஸின் பொங்கல் தின சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றம். பவர்ட் பை ஆச்சி ஹோட்டல் சாம்பார், மிஸ்டர் கோல்ட் ஆயில்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் இங்கிலீஷ் கஃபே, லூம் வேர்ல்ட். வென்யூ பார்ட்னர் ஸ்ரீ ராகவேந்திரா சபா மண்டபம், தேவகோட்டையிலிருந்து லட்சுமி நாராயண். வாங்க. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் எண்ணும் நிலை வேண்டும். எங்கள் கவி பாரதி எண்ணப்படி வேண்டும். சங்கத்தமிழ், மதுரத்தமிழ், முத்து தமிழாக தமிழே என் உயிராகி உணர்வாகி மூச்சாக வேண்டும் என்று அன்னை தமிழை போற்றி பணிந்து என்னுடைய உரையினை துவங்குவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, இப்ப தீபாவளி வரப்போகுது. முடிஞ்சிருச்சு. ஆனா இதை விட உங்களை ரொம்ப பாராட்டுறேன். இவரை தம்பியை விட உங்களை ஏன் ரொம்ப பாராட்டுன்னு தெரியுமா? சிங்கம் துரத்துனா நம்ம பிணம் மாதிரி நடிக்கணுமா, யானை துரத்துனா வளைஞ்சு வளைஞ்சு ஓடுற மாதிரி நடிக்கணுமா, புலி துரத்துனா மரத்தில் ஏறுற மாதிரி நடிக்கணுமா. ஆனால் எங்கள் ஜோக்குக்கு சிரிக்கிற மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களைத்தான் நான் எப்படி பாராட்டுறேன்னு எனக்கே தெரியும். நடுவர் அவர்களே, எல்லாரும் உங்களை நடுவர் நடுவருங்கிறாங்க. ஆமாம், நான் சொல்கிறேன், நீங்கள் நடுவரே கிடையாது. போச்சு, அதுவும் போச்சு. 20 வருஷமாக சம்பாரிச்ச வேற ஒத்த நொடியில். நீங்கள் யாரு? என்னைய பற்றி என்கிட்ட கேட்டால் நான் யாருன்னு என்கிட்ட கேட்குற விட ஊருக்குள்ளே என்னைய பற்றி யாருன்னு கேளு. ஏன்னா அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. கொடுத்த 7 நிமிஷத்துல 70 நிமிஷம் நீங்களே பேசுவீங்க இல்லையே. நீங்க நடுவர் இல்ல, நீங்கள் ஒரு எலக்ட்ரீஷியன். எப்படி தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கைங்கிற பேட்டரிய சிரிப்புங்கிற எலக்ட்ரிசிட்டி மூலமா இடைவிடாமல் சார்ஜ் செய்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான பணியை செய்வதால் நீங்கள் ஒரு எலக்ட்ரீஷியன். சாக்கடிச்சிடாம பாத்துக்குங்க. இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு? வெயில் அடிச்சா கசகசன் இருக்கு, மழை பெஞ்சா நசநசன் இருக்கு, எங்க பார்த்தாலும் பிரச்சனை கொச கொசன் இருக்கு. நடுவர்களே, இந்த வாழ்க்கை பட்டைய கலப்பு தான் உங்களுக்கு நான் கேட்கறேன். ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குப்பா அந்த பேச்சு. சார், ஸ்கூல் படிக்கிற பையன் மிஸ்ஸுக்கு பயப்படுறான், கல்யாணமான ஆம்பளை பூரா மிஸ்ஸஸுக்கு பயப்படுறான். நான் உண்மையிலே இந்த ஆடியன்ஸ் பார்த்தே நான் பயப்படுறேன். ஏன்னா எங்க சிரிக்கணும் அங்க மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு அற்புதமான செய்தியை சொல்லிக்கிட்டே விழுந்து சிரிக்கிறாங்க. கல்யாணம் ஆகாத என்ன மாதிரி ஆண்களுக்கும் கல்யாணம் ஆன ஆண்களுக்கும் என்ன வித்தியாசம்? கல்யாணம் ஆகாத என்ன மாதிரி ஆண்களுக்கு முடி விழுகுதேன்னு கவலை, கல்யாணம் ஆன ஆண்களுக்கு பொண்டாட்டிக்கிட்ட அடி விழுகுதேன்னு கவலை. இப்படிதானே சார் இருக்கு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை. ஏதோ ஒன்று விழுகுதுல. அவளை கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு சில பேர் வருத்தப்படுறான், இவளை கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு சில பேர் வருத்தப்படுறான், எவளையுமே கல்யாணம் பண்ண முடியலையே அப்படின்னு பல பேர் வருத்தப்படுறான். சில ஏண்டா கல்யாணம்னு வருத்தப்படுறான். சார், மெட்டி ஒலி சீரியல் பார்த்த வரைக்கும் எங்கள் வாழ்க்கை நல்லா தான் சார் இருந்துச்சு. எப்போ ஒரு பொண்ணு கால் விரல்ல மெட்டியை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ அப்போவே எங்கள் வாழ்க்கை சட்டையை கிழிக்க ஆரம்பிச்சிருச்சு. நடுவர்களே, வாழ்க்கைங்கிறது என்ன? இன்னைக்கு நியூஸ் பேப்பராக இருக்கிறது நாளைக்கு வேஸ்ட் பேப்பராக மாறிடும். இதுதான் வாழ்க்கை. ஆனால் பெண்களுடைய வருத்தம், ஆண்களுடைய வருத்தம் என்ன? நமக்கு ஏற்றபடி ஒரு சேலை அமையலையே அப்படின்னு வருத்தப்பட்டால் அது பெண்கள், நமக்கு ஏற்றபடி ஒரு வேலை அமையலையேன்னு வருத்தப்படுறவங்க ஆண்கள். ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை. போன வாரம் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண நடுவர்களே. நீயா? ஆமாம். அப்புறம் இது என்ன வேலையா தெரியலையா? வெப்சைட் உள்ள ஓபன் பண்றேன், அதுல வருது, சார் ப்ளீஸ் வெரிஃபை யூ ஆர் அ ஹியூமன். நீ ஒரு மனிதனா என்பதை உறுதிப்படுத்தவும். நான் வேலைக்கு என்ன நாய் நிறையா சார் அப்ளை பண்ணோம்? எப்படி இருக்கு பாருங்க சார் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை. சார், நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் டீச்சர் சொன்னாங்க, 12வது வரைக்கும் இந்த 12 வருஷம்
நீங்கள் நல்லா படித்தா வாழ்க்கை பூரா சந்தோஷமாக இருக்கலாம்னாங்க. ஆனால் இப்போ தான் எங்களுக்கு தெரியுது வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷமாக இருந்ததே 12வது வரைக்கும் படித்த அந்த வாழ்க்கையில் தான் அப்படின்னு. நானா சின்ன வயசாக இருக்கும்போது என்ன தெரியுமா ஆசைப்பட்டேன்? வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய ஏழைகளுக்கு உதவணும்னு ஆசைப்பட்டேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ஏழை வேற யாருமே இல்லை, நான் தான் அப்படின்னு. என்னையும் சேர்த்துக்குங்க. பார்க்கத்தான் புது சட்டை விட்டு நடுவில் உட்காந்துருப்பேன். எல்லா பேமெண்ட்டும் உங்கள்கிட்டயே கொடுத்துட்டு ஷேர் ஆட்டோவில் போகிற வேலையும் நான் தான். ஒரு வாரத்துக்கு முன்னால் ஏன் கை தட்டுதுன்னா பாதி பேமெண்ட் அந்த பிள்ளை தான் வாங்கிட்டு போகுது. ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு பிச்சைக்காரரை பார்த்தேன். என்னைய தானேப்பா பார்த்த? கேட்டா ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு சார். அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு என் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு என் நிலமை அதை விட ரொம்ப பரிதாபமாக இருக்கு அப்படின்னு. சார் சின்ன வயசில் ஜோசியக்காரர் எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களே தம்பி, பஸ்ஸில் டிக்கெட் கேட்குறான்னு சொல்லி. சரி. இவங்க அப்பா வெகுளியான மனுஷன். டிக்கெட் கேட்டோன்னே டிக்கெட் எடுக்கிறதுக்காது பாக்கெட்டில் கை விட்டார். அதுக்கு பக்கத்தில் சப்பு சப்புன்னு உங்கள் அப்பா இறுக்கிட்டான். அவர் வயலில் செய்ய விட்டா. சார் இன்னைக்கு காதல் கூட சரியில்லை நடுவர் அவர்களே. பல பேர் ஃபேஸ்புக்கில் தான் பொண்ணே பார்க்குறான். ஃபேஸ்புக்கில் பொண்ணு பார்க்குற இளைஞர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், ஃபேஸ்புக்கில் பொண்ணு பாருங்க, அதுக்கு முன்னால் ஃபேஸ்புக்கில் இருக்கிறதெல்லாம் பொண்ணான ஒரு தடவை பாருங்க. அன்றைக்கி ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் போட்டான், உலகமே அழிய போகுது, என் மனசில் இருக்கிற ரகசியத்தை நான் உன்ட்ட சொல்ல போகிறேன், ஐ லவ் யூன்னா. பதிலுக்கு அவர் ரிப்ளை போட்டான், உலகமே அழிய போகுது, நானும் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நான் பொம்பளையே இல்லடா ஆம்பளைன்னு. அவன் இப்படி தானே சார் இருக்குது. ஏதாவது ஒரு உண்மை இருக்கா இதுலையாவது? உங்களுக்கு சில தன்னம்பிக்கை வார்த்தை. சரி. கைதட்டல் கம்மியாக இருக்குன்னு வருத்தப்படாங்க. இங்கே இருக்கிற 40% பாட்டிகளுக்கு ஃபேஸ்புக்குனாலே என்னன்னு தெரியாது. அதனால தான் கொஞ்சம் கிளாப் குறைஞ்சிருக்கே. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாங்க. கண்டிப்பாக உங்கள் சிஷ்யன் என்றைக்குமே நான் வருத்தப்படவே மாட்டேன். என்னுடைய வயசு என்ன நினைக்கிறீங்க? 25. 25 வயசில் எனக்கு எத்தனை க்ரஷ் இருக்கணும்? ஒரு க்ரஷ் கூட இல்லை சார். எதனால்? இல்லை இதை சொன்னால் இதை எடுக்காது இருங்க. க்ரஷ்ஷு ஒன்று கூட இல்லை, அதுக்கு பதிலாக ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஏகப்பட்டது இருக்கு நடுவர் அவர்கள். எவ்வளோ பெரிய ஒரு மோசமான. அங்கே ஒரு பாட்டி சொல்லுது, ஸ்ட்ரெஸ் நிறையா இருந்தால் எனக்கு ஒன்று கொடுப்பா. ஏன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ன்றதுலேயே கொஞ்சம் குழப்பம். நான் கேட்கிறேன், இன்றைக்கு நட்பு சரியாக இருக்கிறதா? இன்ன வரைக்கும் கேட்டதுக்கு அப்புறம் பதில் வந்துருச்சு. இப்போ இதுக்கு புதுசாக ஒன்று கால். ஆபத்துல உதவுறவன் தானங்க நண்பன். ஆனா இன்னைக்கு ஆபத்தே நண்பனா தானே இருக்கான். போதும் இப்போ அந்த உட்கார். இன்னி எதுக்கு பாயிண்ட்? ஒரே பாயிண்ட் நச்சுன்னு. சார் அன்னைக்கு ஃப்ரெண்டும் நானும் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் ஃபங்க்ஷனில். வீட்டுக்கு வர விட்டு அவனுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டேன், டே நம்ம 2 பேரும் எடுத்த செல்ஃபி அமுச்சு விடான்னு. அவன் சொன்னான், அந்த செல்ஃபியில் என்னோட நீ கொஞ்சம் அழகாக இருந்த, அதனால அதை அப்போவே டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா. உங்களுக்கு புரிஞ்சில்ல நடுவர் அவர்களே? இந்த ஜோக்கை டெலீட் பண்ணிடு. எதுக்கு நீ அதை போய் டெலீட் பண்ணுற? சார் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வரும் தான் நாங்களும் பார்க்குறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் சேஞ்ச் வரல. எங்கள் கூட பழகிற மனிதர்கள் தான் ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க நடுவர் அவர்களே. வானிலையை விட கூட பழகிற மனிதர்களுடைய மனநிலை மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி தானே இருக்கு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில் மாற்றம் வரும்னு பார்க்குறோம், ஏமாற்றம் தானே வருது. ஏமாற்றம் காலையில் இருந்த ரசிகர் சிரிச்சாங்க, இப்போ சிரிக்கலையே சார். வேற எங்கேயோ போய் பேசுறீங்க என்கிட்ட பேச்சு. சார் நம்மளை பிடிச்ச தோஷம் பூரா போகணும்னு நினைக்கிறோம் சார். நம்மளை பிடிச்ச தோஷம் பூரா போகணும்னு நினைக்கிறோம். ராகு தோஷம் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது, அப்படியே இருக்கு. செவ்வாய் தோஷம் அப்படியே இருக்கு. ஆனால் சந்தோஷம் மட்டும் நம்மளை விட்டு போயிருது என்னோட ஒருவர்களே. ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி சொல்லாங்க. சில இடத்துல கரெக்டாக இருக்கும். சாதத்தை கொண்டு போய் அந்த அம்மா, பாருங்க சாமி, எது எடுத்தாலும் விளங்காமலே போதும் இந்த மாதம் பிறந்துலேருந்து. படக்குன்னு பஞ்சாயத்து ஒரு 13 முறை திருப்பினார். அப்படி சொல்லாமா? 4 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஆகஸ்ட் 3 ஒரு பெரிய கண்டம் நடந்திருக்கணுமே. ஆமாம் சாமி, அன்னைத்தான் கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் நான் மனசை தளர்றவே நான் கிடையாது. நீங்கள் அமைதியாக இருந்தால் நான் ஒன்றும் பதறிடுவோன்னு நினைக்காங்க. உண்மையிலே நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்களா இல்லை உத்தரப்பிரதேச பக்கத்துலேருந்து வந்திருக்கீங்களா? ஏன்னா எந்த வித அசைவும் உங்கள்கிட்ட இல்லைன்னும் போது எனக்கு இந்த பட்டிமன்றத்தை அடுத்து தொடருமா இல்லை இந்த பேச்சாளரை முடிச்சுட்டு இந்த பிள்ளைக்கு பாதி பேமெண்ட்டை கொடுத்து அனுப்பிவிடுமான்னு முடிவு பேசு. சார் நான் கேட்குறேன், நீ எதையும் கேட்டுப்பாருப்பா. நீ தான் வந்தாலேருந்து கேட்குற, யார் பதில் சொல்கிறா? நீ கேட்குறேன்ற. நான் ஒன்று வினவுகிறேன். வார்த்தையை மாற்றிட்டேன். அடுத்து எங்கே இருக்குது? இந்த இருக்குது, இந்த வரேன். அங்கே பார்க்குறேன். இன்னைக்கு இருக்கிற உறவு முறைகள் எப்படி இருக்கு? முதல்ல உன் ஸ்கிரிப்ட் எங்கே இருக்குன்னு பாரு. இதை பார்க்குறேன், அதை பார்க்குறேன். சார்
நம்ம தேவைன்னு நினைச்சு பேசுற உறவுகள் இன்னைக்கு இல்லை. வெறும் தேவைக்காக மட்டுமே பேசுகிற உறவுகள் தானே சார் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில. நம்ம ஏதாவது தப்பு பண்ணா அதை பழி சொல்றதுக்கு 1000 பேர் வர்றான். ஆனா ஒரு வேலையை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு நமக்கு வழி சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கானா சார் நமக்கு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில. நான் கேட்கிறேன், அன்னைக்கு ஒரு பையன் சோகமா இருந்தான் நடுவர் அவர்களே. ஏன்டா சோகமா இருக்க? எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு அழுதான். அதே பையன் 5 நிமிஷம் கழிச்சு எகிரி குதிச்சு பல்ட்டி அடிச்சு சந்தோஷமா இருந்தான் நடுவர் அவர்களே. நான் போய் அவன்கிட்ட, ஏன்டா 5 நிமிஷத்துக்கு முன்னால பார்க்கும்போது சோகமா இருந்தா இப்ப என்னடா அவ்வளவு சந்தோஷமா இருக்க? அப்ப போனை சார்ஜில் போட்டிருந்தேன், இப்ப சார்ஜ் ஃபுல்லா ஆயிருச்சு, அதனால சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா. போனு சார்ஜில் இருக்கும்போது தான் பல பேர் வாழ்க்கையை பத்தியே கவலைப்படுறான்னா, அப்ப வாழ்க்கையை பத்தி நம்ம பயம் உண்மையா இருக்காது இருக்கா? நான் வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு. நீ ஒரு பையன்ட்ட நீ கேட்ட சார், படார்னு ஒரு பழமொழி சொல்றான்னே. அவன் சொன்னான், கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். அதாவது தம்பிட்டு ஒரு நம்பிக்கை, அங்கிடி சிரிக்கலேன்னு என்னை பக்கம் பார்த்தார். இந்த 4 பேரும் அவர் அதிர்ச்சியாக பார்க்குறான். கடைசியில் அவனே அதிர்ச்சியாக பார்த்துட்டு முடிச்சு. கொஞ்சம் சாந்தமாய்க்குங்க, உங்கள் கொஞ்சம் மலையேறினா மலையேறிக்கிங்க, அவனுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. பாவம், நம்மளுக்காக 650 கிலோமீட்டர் தேவகோட்டையிலேருந்து இப்போ நினைக்கிறேன் தேவையில்லாமல் வந்துட்டோமோ அப்படின்னு. சினிமா மோகம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்ட்ட அதிகமாக இருக்கு. சவுண்டெல்லாம் நல்லாத்தான் இருக்கு. ஒரு பையன் அம்மாட்ட வந்து, அம்மா நான் இட்லி கடைக்கு போறேன்னா, அம்மா வீட்டில் மாவு நிறையா இருக்குடா, நான் ஊற்றி தரேன்டா, இட்லி கடை படத்துக்கு போறேம்மா, டிக்கெட்டுக்கு காசு கொடுமா. புதுசா அது இந்த ட்ரெண்டுக்கு உள்ளது. பழசுங்க பளிச்சுன்னு எடுத்துருச்சு, ஒரு புதுசாக கொண்டு வர்றாரு. ஒரு காலத்துல வசனங்கள் எப்படி இருந்துச்சு சார்? அந்த காலத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் முழு வசனத்தை சொல்ல முடியாது, நேரம் கம்மியா இருக்கு. டக்குன்னு பாருங்க, இட்லிகள்லேருந்து அங்கே போயிட்டான் வீரபாண்டிய கட்டபொம்மன். எங்கிட்டா திசையில் மோதி ஆக்சிடென்ட் ஆகி வண்டி நிற்கும். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி, அப்படி இருக்கும் சார். இன்னைக்கு உனக்கு ஏன் கொடுக்கணும் பேமெண்ட், நாங்கள் போகிறோம். இன்னைக்கு எப்படி இருக்கு வசனம்? நீ கெட்டவன், நான் கேடு கெட்டவன். நீ மோசமானவன், நான் மோசமானவன்லையுமே ரொம்ப முக்கியமானவன். பேய்க்கும் சண்டை, அதை ஊரே வேடிக்கை பார்க்குது. இது ஒரு வசனம். இன்னொரு படத்துல, சிவன் அடிச்சா உடுக்க, நான் அடிச்சா படுக்க. இந்த வாழ்க்கையை அவங்களுக்கு பட்டைய கலப்புது. நான் கேட்குறேன், ஒவ்வொரு ஆம்பளையும் எஸ்ல ஆரம்பிக்கிற ஒரு சில விஷயங்கள் தனக்கு வேணும்னு எதிர்பார்க்கறான். எஸ்ல ஆரம்பிக்கிற விஷயம் என்னென்ன தெரியுமா எதிர்பார்க்கறான்? salary, எஸ் ஃபார் salary, எஸ் ஃபார் சந்தோஷம், எஸ் ஃபார் ஸ்மைல், எஸ் ஃபார் ஸ்லீப், எஸ் ஃபார் சோறு. அவன் எதிர்பார்க்கறது இந்த எஸ். ஆனா அவனுக்கு கிடைக்கிற எஸ் என்னெல்லாம் தெரியுமா? எஸ் ஃபார் செலவு, எஸ் ஃபார் சோதனை, எஸ் ஃபார் சண்டை, எஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ், எஸ் ஃபார் சோகம். இந்த வாழ்க்கை எங்க சார் நான் பட்டைய கலப்புது? நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே, இப்ப தீபாவளி முடிஞ்சிருச்சு. ஆனா நீ கொண்டு வந்த ஜோக்கு முடியல. வெடியிலேயே எது பெரிய வெடின்னு நினைக்கிறீங்க நீங்க? சீனி வெடியா, குருவி வெடியா, யானை வெடியா, லட்சுமி வெடியா? இந்த வெடி எதுவுமே கிடையாது. தீபாவளி பர்ச்சேசிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பில்லை பாப்பா மத்தியில் ஒவ்வொரு ஆம்பளையும், அப்போ அவன் தலை டமார்னு வெடிக்கும் பாருங்க, அதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வெடி. நடுவர் அவர்கள் அதை விட இந்த பாயிண்ட சொன்னவர், இப்போ எங்களுக்கு வெடிச்சதாப்பா பெருசு சார். பிரச்சனை வந்தா முன்னாடிலாம் தீர்வை தேனா சார், இப்போ பிரச்சனை வந்தா அதுக்கு என்ன ஸ்டேட்டஸ் வைக்கலாம்னு தெரியிட்டு இருக்கான். ஒரு காலத்துல கஷ்டம் வந்தா போராடினான், இப்போ கஷ்டம் வந்தா ஸ்டேட்டஸ் வச்சு புலம்பிட்டு இருக்கான். டிப்ரெஷன் வந்தா மனசுல இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை ரிமூவ் பண்ணணும். ஆனா இவன் என்ன பண்றான்? டிப்ரெஷன் வந்தா வாட்ஸ்அப்ல இருக்கிற டிபியை ரிமூவ் பண்றான். எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை. கண்டிப்பா எதிரணியில ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, படுத்த உடனே தூங்குறது தான் சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு. ஆனா இன்னைக்கு படுத்தா தூக்கம் வருதா? படுத்தா துக்கம் தான் வருது. இப்படிதாங்க இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை இருக்கு. போதும் என்கிற ஒரு மனப்பான்மை இருந்தா மனுஷன் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இன்னும் வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மை அதிகமாக இருக்கிறது. சம்பாதிச்சு இன்னைக்கு நம்ம யாரும் செலவு பண்ணல, முதல்ல செலவு பண்ணிட்டு அதை அடைக்கிறதுக்காக காலம் பூரா சம்பாதிச்சுட்டு இருக்கோம். நிறைவா இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி என்பது தேடப்படுவதாக இருக்கக்கூடாது, நாம் உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் மகிழ்ச்சியை நாம் உருவாக்க தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்கிற காரணத்தினால் இன்றைய வாழ்க்கை பட்டையை கிளப்பவில்லை, சட்டையை கிழிக்கிறது என்கிற ஒரு நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மிக அற்புதமாக கேட்டு ரசித்த இந்த அலைகடலென திரண்டிருக்கிற அந்த ரசிக பெருமக்களுக்கு நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நம்ம சத்யாவில் எல்லாம் வாங்கலாம்.
சத்யா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி. அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். நீங்களும் இதையே வாங்குங்க. வாட்ஸ்அப் வழியாக ஆங்கிலம் கற்க இங்கிலீஷ் கஃபே. வாட்ஸ்அப் now 8075966174.